வந்து வார்த்தை விசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் ஜெயம் கொண்டு பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். எல்லா சபையின் முடிவுக்கும் ஆண்டவர் வந்தது ஜெயம் கொள்கிறவன், ஜெயம் கொள்கிறவன், ஜெயம் கொள்கிறவன். சிமர்னாவுக்கு அதான் சொன்னார், பிலடெல்பியாவுக்கும் அதான் சொன்னார். அப்படியானால் எதிலே ஜெயம் கொள்ள வேண்டும்? நம்முடைய விசுவாச வாழ்க்கை என்பது 3 காரியங்களிலே நாம் ஜெயிக்கவளாக இருக்க தேவனம் அழைத்திருக்கிறார். 3 அல்ல 4. 1 உலகம், 2வது மாமிசம், 3வது சுயம், 4வது சாத்தான் தோற்கடிக்கப்பட்டவன். இந்த 4ஐயும் நாம் ஜெயிக்கவளாக காணப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். என இயேசு ஜெயித்தார். அவர் ஜெயித்தபடினாலே நாமும் ஜெயிக்கவளாக இருக்கிறோம். இந்த நாளை பண்டிகை நாளாக முக்கியப்படுத்தி உலகம் எங்கும் சொல்கிறார் என்றால், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் ஜெயித்தார் என்ற அர்த்தம். அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று அர்த்தம். கொலோசியர் எழுதப்பட்ட நிருபம் என்று நினைக்கிறேன். அதில் பார்க்கும்போது அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவர் 2:15 துரைத்தனங்களை அதிகாரம் புரிந்து கொண்டு வெளிந்தமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இதன் மேலே துரைத்தனங்கள் அதிகாரங்கள் இவைகளை புரிந்து கொண்டு, துரைத்தனங்கள் அதிகாரம் என்றால் சத்துருடைய காரியத்தின் மேலே அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தபடினால் நம்மளையும் வெற்றி சிறக்கிறவர்களாக தான் தேவன் வைத்திருக்கிறார். அதனால்தான் கிறிஸ்துவுக்குள் நம்மை வெற்றி சிறக்க பண்ணி நம்மை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 2:14 வார்த்தைங்க எங்களை கொண்டு ஸ்தோத்திரம். இன்னும் 1 கொரிந்தியர் 15 சொல்கிற காரிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 57 ஸ்தோத்திரம். ஆகவே ஜெயத்தை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்படியானால் 2 காரியங்களிலே, 1 பரீட்சை, அதிலே ஜெயம் வரும். இன்னொன்று யுத்தம், யுத்தத்திலே ஜெயம் வரும். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நம்முடைய வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்டவுடைய வாழ்க்கை, மனதினுடைய வாழ்க்கை என்பது அனுதினமும் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து வளருகிற வாழ்க்கையாக இருக்கணும். போன வாரம் உலகத்தை ஜெயிப்பது எப்படி, உலகம்னா என்ன, 1 யோவான்ல 2ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும்
கண்களின் நிச்சயம் ஏனது பெருமையமாகிய உலகத்தில் உள்ள எல்லாம் இதனால் உண்டான அல்ல, உலகத்தினால் உண்டானவர்கள். ஞாயிற்றுக்கிழமை மாலை இதைத்தான் பேசின. வெள்ளிக்கிழமை எவங்கலின் கோயில் பிள்ளை அவர்கள் இதே சப்ஜெக்ட முதல் பாயிண்டா பேசினார். யூதாசை குறித்து சொல்லும் போது பொருளாசை, இச்சை, இதே வசனத்தை எடுத்து அவர் வியாக்கியானம் பண்ணினார். தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற அல்லது சபைக்குள் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டுமானால் உலகத்துக்குள் வந்த இந்த 3 காரியத்திலையும் நீங்கள் உங்களை கவனமாக காத்து கொள்ளணும் என்ற ஒரு எச்சரிப்பின் செய்தியைத்தான் ஆண்டவர் வெள்ளிக்கிழமையும் கொடுத்தார். சரி, இதுல இருந்து எப்படி நான் தப்புவது? மாம்சத்துல தான் இருக்கிறோம். எப்படி நான் தப்பி என்னுடைய ஓட்டத்தை நான் முடித்து விடுவது? எனக்குள்ள இருந்து இது வெளியிருந்து வர்றது கிடையாது. நல்லா கவனிச்சுக்கணும். பிசாசு போராடுகிறது கிடையாது. அது இருந்தா ஜெபம் பண்ணி அடிச்சிடலாம் ஏற்ற நாமத்தினால. உபவாசம் பண்ணி அவனை அடிச்சிடலாம். இது உள்ள இருந்து வர்றது. ஆவிக்குரியவன் சொல்றவனுக்குள்ள இருந்து வருகிற பெருமை, ஆவிக்குரியவன் சொல்றவனுக்குள்ள இருந்து வருகிற கண்களின் இச்சை, ஆவிக்குரியவன் சொல்லி வருகிற மாம்சத்தின் இச்சை இருக்குதான். முத அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு ரட்சிக்கிறார். நீங்கள் உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள்னு ஆலோசனை கொடுக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 2:40 என் சாட்சி கூறி விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க. ரட்சணியம் என்பது பாவம் மன்னிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை பெற்ற நாம் நம்மை நாமே ரட்சித்துக் கொள்ளணும். நம்மை நாமே விலக்கி நம்மை காத்து கொள்ளணும். எல்லாம் ஆண்டவர் செய்வார் என்று இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் விட்டுட்டால் பிசாசு அவன் மேலேயும் பழிய போட முடியாது. நாம செய்ய வேண்டிய காரியங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை சிலது இருக்கு. அதை எந்த சபையிலும் சொல்லி தர மாட்டாங்க, எந்த டிவி ஊழியக்காரனும் சொல்லவும் மாட்டாங்க. ஆனா சத்தியம் இதுதான் தெரிஞ்சு அதற்கு நம்மளை உட்படுத்திட்டு வாழ்ந்தால் அனுதினமும் ஜெயந்தான். சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தால் போதுங்க. இதை வாட்ச்மேன் நீ ரொம்ப அழகாக எழுதுவார். நார்மல் கிறிஸ்டியன் லைஃப். அனுதினமும் உங்களுக்கு வேலை இருக்கு, அனுதினமும் நீங்க குடும்பத்தை நடத்தணும். காலையில எழுந்திருக்கிறோம், ஒரு ஜபம் பண்றோம், வாசிக்கிறோம், வேலைக்கு போறோம். வேலையில உண்மையா இருக்கணும், வேலையை சரியா செய்யணும். வாங்குற சம்பளத்துக்கு கர்த்தருக்கு மனப்பூர்வமா வேலை செய்து வீட்டுக்கு வந்து குடும்ப காரியத்தை பார்த்து இரவுல நாம் சிறைக்கு போகிறோம். இதுதான் ஒரு தேவனுடைய அனுதின வாழ்க்கை முறை. ஆனா இதன் நடுவில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து வேதம் சொல்கிறது. உலகத்துல தான் நடந்துட்டு இருக்கோம். நம்ம என்ன பட்டத்துக்காட்டாக்கன்னு போயிட்டோம். உலகத்துல இருக்க வரைக்கும்
உலக காரியங்கள், மாம்சத்தின் காரியங்கள் நமக்குள்ள வந்துகிட்டே தான். நாம என்ன சொல்றது, ரோட்ல நம்ம ஓட்டிட்டு போறோம். போனா நம்ம இஷ்டத்துக்காக போறோம் இல்லையே. அதற்கு பல சட்ட திட்டங்கள் அரசாங்கம் அமைத்து கொடுக்கும். இடத்து பக்கம் தான் போகணும், சிக்னல் வந்தா பார்த்து போகணும், ஒரு வழி பாதைன்னா ஒரு வழி பாதை தான் போகணும், ஒரு வண்டினா 2 பேர் தான் போகணும், 3 பேர் போகக்கூடாது. அப்ப சட்டத்துக்கு ஹெல்மெட் போட்டு போகணும். இல்ல 4 வீலரா நீ பெல்ட் போட்டிருக்கணும். இதெல்லாம் அரசாங்கம் கொடுத்திருக்க சட்ட திட்டங்களுக்கு எவர் ஒருவர் தன்னை உட்படுத்தி கொண்டு போகிறாரோ அவரை அரசாங்கம் ஒன்றுமே செய்யாது. ஆனா அதை மீறுகிறவளுக்கு தான் அங்கே அதற்குரிய தண்டைகள். ஹைவேல போனா 80 கிலோமீட்டருக்கு மேல போகக்கூடாது. அது அவன் சத்தம் போட்டிருக்கான், போனா என்ன ஆகும், ஃபைன் வரும். இதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழும்போது ஆரம்பத்திலேயே ஒரு ஆலோசனை கொடுத்துட்டாங்க. என் ஆலோசனை, மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி, அப்படின்னா என்னையா, நாங்க எல்லாரும் எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுல போய் உட்கார்ந்து போட்டு அல்லையோ போட்டு அதை அவர்கள் சொல்லல. இந்த சந்ததி செய்கிறது போல நீ நடக்காதே, அவ்வளவுதான். இந்து மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கலாம், ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றிருக்கலாம், நாசியனா இருந்து நீ கிறிஸ்துவை ஏற்றிருக்கலாம். ஏன் நீங்க சீர்தை சபை, தென்னிந்திய திருச்சபை சார்ந்திருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கலாம். அவை எந்த நிலைமையிலிருந்து நீங்கள் வந்தாலும் உலகம் என்று இருந்தா அது ஒரு நீதியை வைத்து வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கும். அப்ப இதை விட்டு நீ விலக வேண்டும் என்றால், அருமையா ரொம்ப அழகாக 1 கொரிந்தியர்ல அவர் சொல்லும் போது, நான் நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றார், அவர் சொல்ற காரியம், நீங்க இந்த உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டிய நிலைமை வந்துடும். நீங்கள் என்ன கடையில விற்கப்படுகிற எதையும் நீங்கள் என்ன செய்யலாம், 11 அதிகாரமா 11 அதிகாரம் அதுல அவரது என்ன செய்வார் சொல்றார், 7லயும் வருது. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் அதுல 4ஆம் வசனம், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டுள்ள புதிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்துல விக்கிரகமானது ஒன்றும் இல்லை என்றோ, ஒருவரே அன்றி வேறு தேவன் இல்லை என்றோ அறிந்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு 10ஆம் வசனம் சொல்ற, எப்படி எனில் அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோயில பந்தி இருக்க ஒருவன் கண்டார். அவன் தென்னிந்திய திருச்சபையில அசனம் போடுவாங்க.
இங்க கொடை வரும். கொடை வந்த உடனே சொந்தக்காரங்க கொடைக்கு கூப்பிடுவாங்க. நீங்க கொடைக்கு போவது தவறு அல்ல. ஒரு உறவினர் அழைக்கிறான், போறோம், அதை பத்தி தவறு கிடையாது. அங்க போன பிறகு நீங்களும் என் கூட வந்து உட்கார்ந்து விக்கிரக கோயில்ல சந்தியில சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அங்கதான் தவறு. அந்த இடத்தான் வேதம் சொல்ல நீ விலக்கு. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவளை விட்டு விலக்கு. அப்போஸ்தலர்கள் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எவையெனில் நாலு காரியங்கள் இருக்காரு. ஒன்று, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது. இதை விட்டு நீ விலகு. இன்னொரு இடத்துல சொல்லும் போது விக்கிரகங்களுக்கு விலகி ஓடுங்கள்னு இருக்கும். எங்க வரும்? யூதால வரும். யூதா இல்ல, விக்கிரகங்களுக்கு 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக. எவ்வளவு அருமையா சொல்லியிருக்கு பாத்தீங்களா? நம்மளை நாம காத்துக்கிடணும். எல்லாத்தையும் ஆண்டவர் மேல கொண்டு போய் போடக்கூடாது. நீங்க ஒரு விதைய விதைக்கணும், நீங்க தான் விதைக்கணும். நல்ல நல்ல ஏது இந்த இடத்துல பண்ணலாமா, எந்த காலத்துல பண்ணலாம், அந்த விதை எவ்வளவு ஆழத்துல நாம புதைக்கலாம், அதுக்கு என்ன தண்ணி விடணும், உரம் விட, எல்லாம் செய்யறது நாம, விளைய செய்வது கர்த்தர். இதே போல ரட்சிப்பை நமக்கு தந்துட்டார். இப்ப நீ உலக காரியத்துல நீ கவனமாக வாழ வேண்டும் என்று ஆலோசனை சொல்றார். அப்ப நீ விக்கிரகங்களுக்கு விலகி ஓடு. அது பாட்டுக்கு விக்கிரக கோயில் அது பாட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. அதை போய் ஏற்கனவே வைக்கி. உங்களுக்கு எங்க யாரு அதிகாரம் கொடுத்தா? உங்க குருஜி அப்படிதான் பண்ணாரு. சொன்ன செய்யாதீங்க. நம்ம வேலை கிடையாது. நம்ம வேலை சுவிசேஷத்தை அறிவிப்பது. அதெல்லாம் உனக்கு தெரியாது. ஏன்னா அவர் பிசாசு விரட்டுவார். அனைக்கண் கூட பார்த்து என்ன கத்தலும் தெரிப்பார் பிசாசு கண்டிப்பா. இவர் சும்மா இல்லாம போற கோயில அந்த இதெல்லாம் ஏற்கலாம் செய்யாதீங்க, தவறு. இப்படி கத்த நம்மளை அழைக்கல, அபிஷேகிக்கல. சொன்னா கேட்க மாட்டேன். மாட்டுனாதான் தெரியும். மாட்டிக்கிட்டாரு. குஜராத்துக்கு போயிருக்கப்போ பெரிய கோயில் உட்கார்ந்து கும்பிட்டுட்டு போறாங்க. இவருக்கு என்ன வர்றவள்ள எப்போ போல பண்ணிட்டார். ஊழியம் செஞ்சு முடிச்சுட்டு வர்ற. ஊழியம் ஏன் விலகணுங்கிறதுக்கு ஊழியம் செஞ்சு வரும்போது பண்ணிட்டாரு. ஊழியம் தானே செஞ்சுட்டு வந்திருக்காரு. நாமத்தை கட்டு யாரு கத்து இவருக்கு அதிகாரம் கொடுத்தா? அவன் வந்தோன்னா கண்ணை கட்டிட்டான். பைபிள் எடுத்து திறக்கிறாரு, எல்லாம் வெள்ள விளையாட்டு, ஒரு எழுத்து கூடாது, கண்ணை கட்டி விட்டுட்டான்.
கர்த்தர் அனுமதிச்சிருவார். உங்களுக்கு தெரியாது, தேவனை குறித்த அறிவு இருந்தா இதை செய்ய மாட்டோம், விலகிருவோம். கண்ணை கட்டிட்ட ஒண்ணுமே தெரியல, எழுத்தே தெரியல, வெள்ள விளையாது. 6 மணி நேரம் தேவதங்களை கண்ணீர் விட்டு கதறி அழுது மன திருமணம் பிறகுதான் தேவனே இறங்கி அது விலகி போக வைத்தா. என்கிட்ட சாட்சியா சொன்னேன், ஏற்கனவே சொல்லிருக்கேன். சோழிய பார்த்துட்டு பார்த்தாம இருமையான சொன்னால, உண்மை யார் இதெல்லாம் செய்ய சொன்னா? அதுக்கு வேதத்துல எங்க அதிகாரம் இருக்கு? அதுக்கப்புறம் இப்ப ஒழுங்கா இருக்கு, விலைக்கு இருக்கு. விக்கிரமானது ஒன்றும் இல்லை, அது நமக்கு தெரியும். ஆகிலும் நாம் அதை போய் சேர்ந்துகிட்டு இருக்கோம். விலகணும், விக்கிரகங்களுக்கு விலகணும், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடாமல் எங்க படைக்கப்பட்டது? வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு அம்மா தீர்க்கதரிசி, அந்த அம்மா பெரிய தீர்க்கதரிசி. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? சபையில தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், ஆயிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏதவேல் என்னும் ஸ்ரீயானவள் என்னுடைய ஊழியக்காரன். விசுவாசிய சொல்லல, நல்லா கவனிங்க, ஊழியக்காரன் சொல்லுங்க. ஏன் ஊழியக்காரன்? வேசித்தனம் பண்ணவும், விக்கிரகங்களுக்கு படைத்தவளை புசிக்கவும், அவளுக்கு போதித்து அவளை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். ஒரு சபை எல்லாத்துக்கும் இடம் கொடுக்க முடியாது. ஒரு ஊழியக்கார எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, எல்லா ஊழியக்காரையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சத்தியத்துக்கு புறம்பா பேசி ஜனங்களுக்குள்ள கலக்கத்தை உண்டாக்குவான்னா சுண்டித்து தூரப்படும். தேவ பக்திக்கு பதிலாக அவபக்திய விதைக்கிறனா இருந்தா கிட்டே வராது. இங்க இந்த ஊழியக்காரன் இடம் கொடுத்தானா யாருக்கு? இந்த பிஷப்புக்கு கீழே ஏகப்பட்ட சர்ச்சஸ், ஏகப்பட்ட ஊழியக்காரர்கள். தேத்ரா தபன்னா இன்னைக்கு என்ன மாதிரி ஜட்ஜ் ஆஃப் கிரேஸ் 10 பேர் உட்கார்ல. தேத்ராங்க அந்த பட்டணத்திற்கு மிகப்பெரிய தேவனுடைய சபை. பெரிய சபைன்னா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கோபுரங்கள் கிடையாது, ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஹவுஸ் சர்ச்சஸ், அங்கங்க ஊழியக்காரர்கள். அதுக்கு ஒரு பிஷப், அந்த பிஷப் சரியில்லை, அந்த ஊழியக்காரன் சரியில்லை. ஆகவே மற்ற ஊழியக்காரன் அதை செய்யறதுக்கு வழிவகுத்து விட்டான், கொண்டு விடுவேன்ட்டார். வேசித்தனம் பண்ணுதடி கொன்னே விடும். தேவன் அருவருக்கிற 2 பாவங்கள் 3 உண்டு. மனதில் வச்சு வாழ்ந்தா பிழைச்சிருவோம், இல்ல சிக்கிடும். 1 பொருளாசை, 2வது வேசித்தனம், 3வது விக்கிரகம். தேவன் அருவருக்கிற. நீ சபைகளுக்குள்ள என்ன இருக்கு? பொருளாட்சி இருக்கு. இதை குறித்து தீமோத்தேயுக்கு சொல்லும்போது என்ன சொல்றார்? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம்
10வது தரம் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவே அநேக வேதனைகளாலே ஒருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். பணம் தேவை இல்லை என்று வேதம் சொல்லவில்லை. புரிந்து கொள்ள பண ஆசைதான் தீமை. வேலை செய்யணும். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாத இருந்தால் சாப்பிடாமலே இருக்க கடவன் சொல்றல்ல தெசலோனிக்கேயர்ல. அப்போ சாப்பிடணும், நான் வேலை செய்யணும். வேலை செய்து நியாயமான கூலியை சம்பாதித்து நாம் என்ன செய்யணும்? அதை தேவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும் மனதில் நிர்ணயிக்கும் அவ்வளவோ மீதியை நம்முடைய குடும்பத்திற்கு வைத்து நம்முடைய வாழ்வாதாரத்தை நடத்த வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டம். அதான் வேதத்துல சொல்லியிருக்கு. ஆனா பண ஆசை இருக்கக்கூடாது. பண ஆசை என்ன செய்யும் தெரியுமா? அதை எச்சித்து விசுவாசத்தை விட்டு வழி போக வைத்து அநேக வேதனாலே உருவ குத்திரும். பண ஆசை எப்படி இருக்குங்கிறது பொருளாசை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்று வேதம் திரும்பவும் 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 சொல்லிக்கொண்டு 9ஆம் வசனம் 6-9 ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற அதிகேடும் சேவமான பலவித இச்சைகளில் விழுகிறார். எவ்வளவு எச்சரிப்பு கொடுத்தாலும் நம்ம ஆட்கள் கொண்டு போய் பணத்தை வட்டிக்கு ஆசைப்பட்டு விசுவாசி கொண்டு போய் அதிக வட்டி கொடுக்குறான்னு சொல்லி கொண்டு போய் டெபாசிட் பண்றது. பிறகு அவன் 3 மாதத்துல கதையை பூட்டிட்டு அவன் போயிட்டான். என்னுடைய முதலுக்கு மோசம், சம்பாதித்த தூரம். 2வது யாரோ சொன்னான்னு சொல்லி ஷேர் மார்க்கெட்ல கொண்டு போய் போடுறான். சாயங்காலம் 1 பைசா இல்லை. இன்னும் அந்த காயின் இந்த காயின் இதை எல்லாமே பண ஆசையின் அடிப்படையில் எழும்புகிறது. தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லித்தான். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அதுல மாற்றமே கிடையாது. நீங்கள் சம்பாதிக்கிற அந்த சம்பாத்தியத்தை தேவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு நீங்க உங்க மனதில் நிர்ணயிக்கீங்களோ அவ்வளவு மனப்பூர்வமா கொடுத்தா போதும். தசமாவும் கொடு, காணிக்க போட்டவனுக்கு மேல தாலியை கழிச்சு போட்டவனுக்கு அதெல்லாம் ஏத்துனாதர் செய்ய மாட்டார். இந்த வேதருக்கு ஏத்துனார். அடுத்ததே உங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு புத்தியோட அதை நீங்கள் எந்த இடத்துல சேமித்து வைக்கணும் நினைக்கிறீங்களோ, நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் பேங்க்ல உங்க அக்கௌண்ட்ல இருக்கட்டும். ஒரு தொகை வருகிறது, என்ன செய்யலாம் நிதானமாய் நீங்கள் தேவ ஆலோசனை பெற்று அதுல கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ண. பொதுவா லேண்ட் வாங்குறதா இருந்தா லேண்ட், அதுவும் ஜெபம் பண்ணி
தேவ சித்தம் அறிந்து அதுல எந்த வில்லங்கமும் இருக்கக்கூடாது. அதுக்குரிய ஆலோசனை தரக்கூடிய ஆளுகிட்ட ஆலோசனை பண்ணி அதை எடுத்து, இது ஒருத்தர் செய்தார் சார், ஒரு சிபிஎம் விசுவாசி செய்தார். சாட்சியை கேட்டு அவர் லேண்ட் வாங்க கொஞ்சம் தொகை இருக்குமா, அதை எங்க லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம் நினைப்பாராம். இந்த புரோக்கர்ஸ் கூட்டிட்டு போவாங்க. இதுல பாத்தீங்கன்னா பெரிய ரயில்வே ஸ்டேஷன் வருது, இங்க பெரிய மால் வருது, இங்க பெரிய ப்ராஜெக்ட் கூட போவாராம். கர்த்தர் நோ 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 நோ, மற்றவங்க எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்களா, எனக்கு வேண்டாம். அடுத்த திரும்ப உள்ளதுக்கு போவாரம். ஒரு குறிப்பிட்ட இடம் வரும்போது கர்த்தர் சொல்றாங்க, இதமா ஒரு ஆலோசனை கர்த்தர். தெய்வம் நல்ல தெய்வம், நம்ம அவரை சார்ந்து கொள்ள சுய புத்தியை சார்ந்து. அவன் சொன்னா, இவன் சொன்னா, ஊழியக்காரன் சொன்னா அதுல போடு. ஒரு ஊழியக்காரன் சொல்லி ஒரு விசுவாசி இப்ப 60 லட்சம் ரூபாய் கடன் ஆகி விவர விட்டே போயிட்டான் தெரியுமா உங்களுக்கு? சும்மா உங்க நான் இங்க இருந்து பேசுறேன், அவங்க இடத்துல அந்த ஊழியக்காரன் செத்து போயிட்டாங்க. நான் எவ்வளவு சொன்ன அந்த விசுவாசிகிட்ட, செய்யாத சும்மா கிடங்க. அந்த பாஸ்டர் சொல்லிட்டாரு, அவரே இன்வெஸ்ட் பண்ண போறாரு, நீங்க என்ன அப்படி சொல்றீங்க? திரும்பவும் வான் பண்ண கேட்கவே கடைசியில் கடுமையான ஒரு ஃபேமிலியே செதறி போய் தான் இருக்கு. அதனால அந்த விசுவாசிங்க ஆண்டவர் நடத்தி இதுல வாங்க மாட்டான், வாங்கிடுறாரு. கொஞ்ச காலத்துல அது அப்ரிஷியேட் ஆயிடும். ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினா, உதாரணமா சொல்றேன், 2-3 வருஷத்துல 30 லட்சமா மாறிடுமா, அப்ரிஷியேட் ஆயிடும். நம்முடைய தேவன் விளைய செய்கிறது. அவரை நம்புகிறவள கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். இப்படியே இவர் செய்தே வந்து கோடீஸ்வரன் ஆயிட்டார் விஸ்வாசம். ஒரு நாள் ஒரு 4 ஏக்கரோ 5 ஏக்கரோ திண்டிவனம் பக்கத்துல ஒரு லேண்ட் ரொம்ப குறைந்த விலைக்கு வந்ததோட இவர் கர்த்தர் சொன்னாரு, நீ அதை போய் வாங்கு. சார் வாங்க சொல்லுவாரா? வேதத்துல அதுக்கு ஆதாரம் இருக்கா? இருக்கு. இறைமையாட்ட சொல்ற, நீ அந்த லேண்ட போய் வாங்குங்க. ஆண்டவரே சிறை இருப்புக்கு ஜனம் போகும்போது நீ வாங்குங்க, வாங்கினா வாங்கு, அவ்வளவுதான். ஏன்னா 70 வருஷம் முடிஞ்ச உடனே ஜனம் திருப்ப வரும். ஆகவே வாங்கினார் அந்த 4 ஏக்கரா, வாங்கிட்டு விட்டுட்டார். ரொம்ப ரொம்ப குறைஞ்ச விலைக்கு. சில வருஷங்கள் போறோம்னா ஒரு புரோக்கர் வந்தார், இந்த லேண்டா கொடுக்கிறீங்களா? ஏன் என்ன விஷயம்? ஒரு பொலிட்டீஷியனுக்கு அந்த லேண்ட் வேணும், இத்தனை கோடி தாங்க. வாங்கினது சில லட்சம், இத்தனை கோடிக்கே பேசும். ஓகே, ஆண்டவர் அனுப்பிட்டாரு. அவர் சொன்னார், அந்த ஊழியக்காரர், கர்த்தர் சொல்லுற இடத்துலதான் என் பணத்தை முதலீடு செய்ய. பணம் ஆசை இல்லை, புத்தியாக நிதானமாக தேவ ஆலோசனை கேட்டு நம்மள்கிட்ட எடுத்தோம் கவுத்தணும். அவர் சொல்லிட்டார் இந்த பிசினஸ், இவர் சொல்லிட்டார் இந்த கடிதம் குடியில விழுந்து தூக்கி விட. தேவன் காண்பிக்கிற வழியில ஒரு விசுவாசி ஊழியக்காரன் போனார். என்கிட்ட ஒருத்தர் வர்றாரு, ஐயோ ஒரு 10,000 ஊழியக்கார்
10,000 என்னத்துக்கு? எதுக்கியா 10,000? இந்த 10,000 எடுத்து நீங்க கொடுத்தீங்கன்னா பிறகு நான் உங்களுக்கு ஒரு இதை தரணும், அதை செஞ்சு இதை செஞ்சு எப்படி லட்சம், நல்ல 1 லட்சம் போதும் விடு. நீ போட்டிருக்கியா? ஆமா போட்டிருக்கான். உனக்கு அது 10,000 கடன் வாங்கி சரி, நீ ஊழியக்காரன் கடன் வாங்கி போட்ட வெட்கமா இல்லை உனக்கு? நான் தர முடியாது, 2 ரூபா இருக்கு தரமாட்டேன், போ தரமாட்டேன் ஐயா போயா. ஆலைக்கு மாசம் திரும்ப வந்து சொன்னாரு 10,000 போயிட்டு. நான் அப்படி எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? குறுக்கு வழியில ஆசீர்வதிக்கிற தெய்வம் அல்ல இயேசு கிறிஸ்து. நீதியின் பாதையில் நியாய பாதையில் நடத்தி ஆண்டவர் நம்முடைய களஞ்சியங்களை நிரப்புகிறவர். இப்படி பல சம்பவம் விசுவாசி வந்திருக்காங்க, ஊழியக்காரர் வந்துக்க வேதம் எனக்கு காமிச்சிருக்கு, சொல்லி கொடுத்திருக்கா. இது வேண்டாம், வாக்கு தத்தம் இருக்கார், நிறைவேற்ற 22 வருஷம் கட்சி கத்த அது உண்மை விடுறாங்க. இதுக்கு விலை இங்க ஏன் அவசரப்பட்டீங்க? நல்லா உழைங்க, நல்லா சம்பாதிங்க, உங்க குடும்பத்தோட எதிர்காலத்துக்கு தேவையானதை எந்த இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் ஆண்டவர்கிட்ட. என் உறவினர் ஒரு அப்பொழுது என்கிட்ட வந்து கேட்பார், இத வாங்கலாமா வாங்க வேண்டாமான்னு கேட்பார். பத்திரத்தை எடுத்துருவான், வேற ஒன்றும் சொல்ல மாட்டான், ஒரிஜினலை எடுத்துக்குவான். எடுத்துப்பான், ஒரிஜினலை பார்த்து பார்த்தா கரெக்டா இருந்தா வாங்குமே, இல்லைன்னா உள்ளதான். தேவ சித்தமா இல்லையா கிடையாது, ஒரிஜினல்ல என்ன இருக்கு கரெக்டா வாங்குவாரு, அப்ரிஷியேட் ஆகும். நல்ல இன்னைக்கு ஆர்த்தி கோடி கணக்கு வச்சிருக்காரு. பெங்களூர்ல இருக்கு வீடு, பாண்டிக்கொண்டில் இருக்கு, எல்லாம் என்கிட்ட கேட்டு வாங்காதன்னா எக்காரணத்தை கொண்டு வாங்க மாட்டார். சொந்த நண்பன் ஒருவன், நெருங்கின நண்பன் சொன்ன அந்த இதுல பத்திரத்துல பிரச்சனை இருக்கு, வாங்காத, வாங்கவே மாட்டேன்ட்டாங்க. நம்ம விசுவாசி இவரு கிடக்காரு, இவருக்கு அப்போ பதில் இப்படிதான் சொல்லுவார், இவருக்கு வேலையா இல்லை, நெதியா நல்லாத வாயிலிருந்து வந்திருக்கா, கத்தனை ஆசிரியப்பார், உன்னை இன்னைக்கு வாழாக்காக்குவார். இவ்வளவு தலையாக்குறதுக்கு தானே இதை சொல்லுதேன், யார் என்னத்தை சொல்லுதேன். இதே இன்னொரு உறவினர் செஞ்சார், வான் பண்ண செய்யாத, ஒரிஜினல் பத்திரம் இல்ல செய்யாத, கேட்கல, அவனை கவுத்திட்டாங்க. 30 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாரு, கோட்டும் கேட்டுமா அழகிட்டு இருக்காரு. இன்னொருத்தான் போட்டான், அது ஏன் இடம், கர்த்தரை நம்பினா கர்த்தர் கைவிடாம. நான் சொல்றேன், இப்போ உங்களை கர்த்தர் ஆசிரியப்பார், உயர்த்துவார், கொள்ளாதார். பாருங்க பிரசாத் எப்படி இருந்தாலும் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தான் தெரியும். அவர் இன்னைக்கு எந்த நிலைமைக்கு உயர்ந்திருக்கு காரணம், அவர் கர்த்தரை நம்பி கோபப்பட்டாலும் வருத்தப்பட்டாலும் இதை செய்யான்னு சொல்லிடுவான். அதுதான் என் வேலை. சரி பண்ணிட்டான். பண ஆசைக்கு இடம் கொடுக்காதீங்க, சம்பாதிங்க. நல்ல நம்ம கான்ட்ராக்ட் அவரை நிறுத்த முடியல, அவ்வளவுதான் கேட்டு உத்தமமா வேலை செய்யறார், கரெக்டா வேலை செய்யறார். அதுக்கு அடுத்து ஒரு வீடு கட்டிடுவார், இல்லைன்னா வாங்கிடுவார். கர்த்தரை நம்புகிறாரு, சரிப்பான். பண ஆசை மட்டும் இருக்கிறார். எதை விட்டு வளரணும்? விக்கிரங்களை விட்டு வளர்றது.
விக்கிரகங்களுக்கு பணத்தை விட்டு விலகு, பொருளாசை விட்டு விலகு, வேசித்தனத்தை விட்டு விலகு. இதை செஞ்சாதான் ஐயா ஜெயத்தை பெற முடியும். எத்தனை நாள் ஜெபம் பண்ணாலும் நடக்காது, எத்தனை நாள் உபவாசம் பண்ணாலும் நடக்காது. ஒரு சின்ன வசனத்தை கை கொண்டாங்க கர்த்தர் இறங்கிடுவார். என் பிள்ளை நான் சொன்னதை கேட்டு அவனுக்காக நான் எதையும் செய்வேன். இறங்கி அவனுக்காக எதையும் செய்வாரா? செய்வார். ஏரியா போய் எங்க போய் படுத்தாரு? வனாந்தரத்துல. என்ன வந்தது அவருக்கு? தண்ணீரும் அப்பமும். யார் கொண்டு வந்தா? தேவதூதன் கொண்டு வந்தார். சீஷர்கள் யோவான் 21 பிள்ளைகளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதான இருக்கா? இல்ல ஒண்ணும் இல்லை. சரி திரும்ப போய் நீ வலைய போடு போ, வலது பக்கம் போடு போ அனுப்பி விட்டாரு. வரும்போது அவங்களுக்கு மீன் ரெடி. எங்க இருந்தா கொண்டு வந்தார், எங்க இருந்தா நெருப்ப கொண்டு வந்தார், எங்க இருந்தா சட்டியை தூக்கிட்டு வந்தாரோ தெரியாது. அடிக்கடி நான் யோசித்து பார்ப்பேன், ஆண்டவரை மீனை கட்டிடு இல்லைன்னா அனுப்பி விட்டீரு, கரைக்கு வரும்போது அவன் சாப்பாட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கீர. யோசிப்பாரு. தெய்வம் நமக்கு போஷிக்கணும் ஆசிரியர் நினைச்சுக்காக அவர் அற்புதத்தின் மேல் அற்புதத்தை கொடுத்துக்கிட்டே ஒரு நாள் கைவிட மாட்டேன். ஜெயிக்கிறதுக்குரிய வழி ஜபம் மட்டும் அல்ல, ஜெயிப்பதற்குரிய வழி உபவாசம் மட்டும் அல்ல, ஜெயிப்பதற்குரிய வழி ஆராதனை மட்டும் அல்ல, ஜெயிப்பதற்குரிய வழி வேதத்தின் வழி. விலக வேண்டியதை விட்டு விலகத்தான். நண்பர்கள் இல்லாம இருக்க முடியுமா? நண்பர்கள் இருப்பாங்க, நல்ல நண்பர்கள் இருப்பாங்க. முஸ்லிம்கள், நாசியர்கள், கம்யூனிஸ்டுகள், இந்துக்கள், முஸ்லிம் எல்லாரும் இருக்கதான் செய்வாங்க. அதை தவறு என்று வேதம் சொல்லல. அவன் செய்யறதுக்கு நீ உடன்பட்டால் தவறு என்று. அவ்வளவுதான். அந்த இடத்துல நம்மளை காமிச்சணும், நான் இதை செய்ய மாட்டேன். ஏன் ஆண்டவர் சொல்ல இருக்கா, நான் செய்ய மாட்டேன். அதனால என்ன செய்வாங்க? ஒண்ணு பரியாசம் பண்ணுவாங்க, இல்லைன்னா பகைப்பார்கள். பேதுரு சொல்றார், அவருடைய துன்மார்க்க வலையிலே நீங்கள் விடாமல் இருக்கிறதுனால் அவர்கள் உண்மைகளை தூஷிப்பார்கள். தூஷித்துட்டு போட்டோம், ஏத்துக்கிறதுக்காக வேற என்னத்தை நாம சாதிக்க போறோம்? ஏதோ நாமத்துக்காக தூஷித்துட்டு போ. நான் அதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் இருந்தா ஆண்டவர் அதில் பிரியப்படுவார். நாம நம்மளை அறியாமலே நாம் நம்மை ஜெயிக்கிறவளாக மாறி. இன்னைக்கு நான் எடுத்தது மாம்சத்தின் கிரியை. நான் அதுக்கு போகல, இதே சப்ஜெக்டுக்குள்ளே இன்னும் நிக்கி எல்லாம். நான் போன வாரம் சொன்னாங்கள, இது ஒரு ஆழமான சப்ஜெக்ட். இது தோண்ட 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 வந்துகிட்டே இருக்கும். இது நம்மை தேவனுக்கு உகந்தவளாக மாற்றுகிற காரியம். இத ஒரு நாளைக்கு ஒன்றென்று நம்ம கடைபிடித்தாலே தேவனுக்குள்ளே வளர்களாக காணப்படும்.